பாரதிய ஜனதா கட்சியின் தாகம் தீர்க்கும் தாமரை தண்ணீர் பந்தல் இன்று ஆரம்பித்து தொடர்ந்து தண்ணீர் பந்தலை அண்ணன் திரு எச் ராஜா அவர்கள் திறந்து வைக்கின்றார்கள். அன்பான பாரதிய ஜனதா கட்சியின் காவிப்படை சரிங்க சார் நீங்க பேசுறீங்க. உலகம் முழுவதும் இன்னும் ஆளுக்கு முன்னால் ஆரம்பிச்சு இல்லை கேமரா போகணும் வெயிலில் போட்டுருந்தா சூடாகிடுச்சு. நீங்கள் சூடாகிட்டுன்ற இந்து தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவருடைய ஜென்மதினம். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முதல் தேர்தலிலே டாக்டர் அம்பேத்கர் பாராளுமன்றத்திற்கு போய்விடக்கூடாது என்பதிலே மிக கருத்தாக இருந்து டாக்டர் அம்பேத்கரை காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தோற்கடித்தார்கள். ஏன்னா கம்யூனிஸ்ட் எஸ்ஏ டாங்கி, நீங்கள் கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடாட்டி பரவாயில்ல, அம்பேத்கருக்கு போட்டாதீங்க அப்படி. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு அவர் பிறந்த இடம், லண்டனில் வாழ்ந்த இடம், அவர் பௌத்த மதத்திற்கு தீட்சை பெற்ற இடம் என்று 5 இடங்களிலே அதை புண்ணியத்தலங்களாக பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்து அவைகளை அமைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கருணாநிதிக்கு இருக்கு, ஈபேராக்கு இருக்கு. அம்பேத்கருக்கு ஏதாவது நினைவு சின்னம் கட்டியிருக்கா இந்த திரௌடியாஸ்தான் ஆட்சி? இல்லை. இவர்கள் டாக்டர் அம்பேத்கரின் விரோதிகள். ஆனால் இப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஆதரிப்பது போல், அவருக்கு மரியாதை செலுத்துவது போல் உருவகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் வக்ஃப் போர்டுடைய திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதல் பெற்று அது சட்டமாயிருக்கு. அந்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே அறிமுகப்படுத்தி பேசும்பொழுது சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்களும் அந்த மசோதாவிலே பாராளுமன்றத்திலே பேசும்பொழுது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் திருச்சியில் அதன் பக்கத்தில் இருக்கின்ற திருச்செந்துறையில் 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக பராந்தக சோழனால் கட்டப்பட்ட சிவன் கோவில் வக்ஃப் சொத்து அபகரிக்கப்பட்டது. முதல்ல அங்கு போய் மக்கள் போராட்டத்தை ஒருங்கிணைப்பது நான் ஊருக்கு போயிட்டு ஊரிலிருந்து வெளியேறுவதற்கு முன்பாகவே அதற்கு உத்தரவு போட்டதை ரத்து பண்ணி மக்கள் பத்திரம் போட்டுக்கலான்னு டிஆர்ஓ அறிவித்தார். ஆனால் இதெல்லாம் நம்ம முதலமைச்சர் பாவம் தூங்கிட்டே இருக்காருன்றாங்க. ஏன்னு தெரியலை எனக்கு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியுமா
அதே மாதிரியாக வெள்ளூரில், ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் 1933 நீதிமன்றத்தின் மூலமாக 2 வன்னிய பெரியோர் பெற்ற சொத்து இன்னைக்கு வக்கப் ப்ராப்பர்ட்டின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் அங்கே போய் மாவட்ட ஆட்சியரோடு பேசி அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட 52 குடும்பங்கள் மீண்டும் அங்கு குடியமர்த்தப்பட்டது. அதுக்கும் பிஜேபியோட தலைமையிலான போராட்டம். அதே மாதிரியாக பழனிக்கு பக்கத்தில் பாலசமுத்திரத்தில் 96 ஏக்கரில் முத்தரையர் சமுதாய மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் 1000 பேர் குடியிருக்காங்க. ஆனால் அவங்க 1000 பேரையும் நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் இது வக்கப் ப்ராப்பர்ட்டி, அதனால் நீங்கள் வெளியேறணும்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன். ஹெச் ராஜா சொல்கிற வரை நாங்கள் இங்கே இருப்போம்னு சொல்லுங்க. இன்னி வரைக்கும் இருக்காங்க. இப்போ அதே மாதிரியே நம்ம 30க்கும் மேற்பட்ட முத்தையர் சமுதாய மக்கள் குடியிருக்காங்க. அதை வக்கப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கின்ற இந்து விரோத ஸ்டாலினுடைய தீய அரசுக்கு தெரியுமா? தமிழகத்தில் மட்டும் 53,834 சொத்துக்கள், இந்துக்களுடைய கோவில்கள், ஏழை எளிய இந்துக்களுடைய வீடுகள், அவருடைய நிலங்கள் வக்கப் சொத்து என்று முஸ்லீம் சமுதாயத்தால் அபகரிக்கப்பட்டு இருக்கிறது. இது எல்லாமே நான் ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் பவானியில், கோபிச்செட்டிப்பாளையத்தில், ஈரோடில், திருச்சியில் எல்லா இடங்களிலும் இந்துக்களுடைய சொத்துக்களை நீங்கள் வக்கப் போர்டினுடைய தடையில்லா சான்று, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்காமல் நீங்கள் பத்திரம் பதிய முடியாதுன்னு ஆர்டர் எங்கிட்ட இருக்கு. இந்த ஆர்டர்லாம் போட்டது இந்த இந்து விரோத திமுக ஆட்சி நடக்கும்பொழுது தானே. எதிரானது அப்படின்னு எப்படி பேசுவாங்க? இந்து சொத்து இருக்கிறது. இது மாத்திரம் இல்லை, மிகப்பெரிய வெட்கக்கேடு. எந்த மாதிரியான ஒரு அநீதி திமுக கம்யூனிஸ்டுகள் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால், வக்கப் போர்டு என்ன அறிவிச்சது? யூபி வக்கப் போர்டு செக்ரட்டரி தாஜ்மஹால் வக்கப் ப்ராப்பர்ட்டின்னு அறிவிச்சு. வக்ஃப் போர்டு வந்ததுக்கு முன்னாடியிலேருந்து தாஜ்மஹால். அதே மாதிரியாக பராந்தக சோழன் கட்டிய கோவில், நீங்கள் அந்த கோவில் பார்த்து அந்த கல்வெட்டுக்களை எடுத்து முதலமைச்சருக்கு போட்டு காட்டணும். ஏன்னா பாவம், அவருக்கு அவரோட குடும்பத்தின் மீதும் கட்டுப்பாடு இல்லை, அவரோட கட்சியின் மீதும் கட்டுப்பாடு இல்லை, அரசாங்கத்தின் மீதும் கட்டுப்பாடு இல்லை. அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா நீங்கள் அந்த கோவில் பிரகாரம் வந்தால் பின் சுபத்திலே கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கிறது, கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன? இந்த கோவிலின் மதில் சுவரிலிருந்து அந்தநல்லூர் கால்வாய் வரை இருக்கின்ற நிலங்கள் இந்த கோவிலுக்கு சொந்தம். நான் கேட்குறேன், 1300 ஆண்டுக்கு முன்னாடி, ஏன்னா அப்போ நில உடைமை ராஜராஜ சோழன் காலத்தில் கூட தனியார் நில உடைமை கிடையாது. மன்னர்களுக்கு நிலம் சொந்தம். அவர்கள் யாருக்கு கொடுக்கிறார்களோ அவருக்கு அந்த நிலம் சொந்தம். ஏற்கனவே பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டு அதற்கு பிறகு குந்தவை நாச்சியார் கற்கோவிலாக கட்டிய சுவத்தில் என்ன இருக்குது? இந்த மதில் சுவர் இருந்த அந்தநல்லூர் கால்வாய் வரை இருக்கின்ற நிலங்கள் இந்த சந்திரசேகர சுவாமி கோவிலுக்கு சொந்தம்னு. அதை வக்கப் போர்டு யாருக்கு கொடுக்கறது? என்ன அயோக்கியத்தனம் நடக்குது? அதனால் தமிழ்நாடு முழுக்க 53,834 இந்து சொத்துக்கள் வக்கப் போர்டுடைய சொத்து என்று அபகரிக்கப்பட்டிருக்கிறது. அதை சரி செய்யறது. நாடு முழுவதும் 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள், இந்து கோவில்கள், அரசாங்கத்தின் தொல்லியல் துறையில் இருக்கின்ற கட்டிடங்கள், மானுமெண்ட்ஸ், இதெல்லாம் வக்கப் போர்டு தங்களோடதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எதுக்காவது ஆதாரம் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க?
அன்னைக்கு ராணி மங்கம்மாள் வாய் வார்த்தையா சொன்னாங்க. என்ன அயோக்கியத்தனம்! ராணி மங்கம்மாள் ராஜராஜ சோழனுக்கு தாத்தா கொடுத்த இடத்த கொடுக்க முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு தான், ஏன்னா பாராளுமன்றத்திலேயே திரு கிரண் ரிஜிஜு இது பற்றி சொல்லியிருக்கார். தமிழ்நாடு தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். இந்தியாவிலேயே வக்கப்போர்டினுடைய அபகரிப்பை ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இந்த கட்சிராஜ். அதனால உண்மை நிலை தெரியாமல் இந்து விரோத காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கும்பல் இந்துக்களை இப்போ வார்பட்டில் இருக்கிற முத்தரையர் சமுதாய மக்கள், ஏழை எளிய மக்களோட குடும்பத்தை அபகரிக்கணும்னு யார் கேட்குறா? விடுதலை சிறுத்தை கேட்குது, கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க, திமுக கேட்குது, காங்கிரஸ் கேட்குது. ஆனால் பிஜேபி என்ன சொல்லுது? அந்த ஏழை எளிய மக்களிடம் அந்த வீடுகள் இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க பாட்டம் முன்னங்காலத்தேருந்து பட்டா 11 சிட்டா அடங்கல் எல்லாம் அவங்க பேரில் இருக்கு. அதை வக்கப்போடு அபகரிக்குமா? ஆகவே உண்மை நிலை அறியாமல் இந்து விரோதம் மாத்திரமே நோக்கமாக கொண்டு இந்த திரவிடியா ஸ்டாக் அரசாங்கம் இந்த வக்கப்போர்டு சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறது. நண்பர்களே, யார் பொன்முடியாக ஒருத்தர் மந்திரியாக இருக்கார், அதை கலோக்கியெல்லாம் சொன்னால் என்ன சொல்லலாம்? அது என்ன தங்க? நான் சொல்லல, நீங்க வள்ளுவரே சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை. ஆனால் நான் சொல்ல விரும்பலை. அந்த பொன்முடி என்ன பேசுறாரு? சைவம்னா படுத்துட்டு போடுறது, வைஷ்ணவம்னா அப்படின்னு ஒரு மந்திரி பேசியிருந்தா அந்த மந்திரியை ஏன் ஸ்டாலின் அரசாங்கம் இன்னும் டிஸ்மிஸ் பண்ணலைன்னு கேட்குறேன். காரணம், 2 பெரிய இந்து சமுதாயத்தின் கிளைகள், சைவமும் வைஷ்ணவம், அந்த 2 கிளைகளையும் விலைமாதர்களை அடையாளப்படுத்தி கேவலமாக பேசியிருக்கிற மந்திரியை ஏன் பதவியிலிருந்து இன்னும் நீக்கணும்? நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் பொறுப்பினு எடுத்துட்டோம். நான் கேட்குறேன், அறிவாலய ஓனரின் முதல் குடும்பத்தில் யார் 10 பாத்திரம் கழுவணும், யார் வீடு கூட்டணுங்கிறது உங்கள் உரிமை. அது மக்களுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. ஆனால் அரசியல் சட்டத்தின்படி பதவி பிரமாணம் எடுத்திருக்கிற நான் எல்லா மக்களுக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்வேன்னு பதவி பிரமாணம் எடுத்திருக்கிற ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசினார்னா நீங்கள் அதுலேருந்து தானே எடுக்கணும். திமுக பொறுப்பில் இருக்கட்டும், நமக்கு என்ன வரும்? அறிவாலயத்தில் காலையில் இன்னார் தான் அறிவாலயத்தில் பெருக்கி கூட்டி தொடக்கணும்னு பிஜேபிக்கு கவலையா? கவலை இல்லை. யார் வேணால் அறிவாலயத்தை கூட்டட்டும், பெருக்கட்டும், தொடக்கட்டும். அது யார் பண்ணினா நமக்கு என்ன? அது பொன்முடி பண்ணா என்ன, சிவா பண்ணா என்ன? அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. ஆனால் அமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி பேசி இருப்பது ஏற்புடையதல்ல. அதனால் உங்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து இந்து மக்களையும் நான் கேட்டுக்கிறேன், அந்தந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நாம் வழக்கு தொடர்ந்து இந்த பொன்முடியை கைது பண்ணுவோங்கிறேன். பொன்முடி கைது செய்யப்பட வேண்டும். ஏன்னா இந்த மாதிரியா மாற்று மதத்தை பற்றி நாம் பேச மாட்டோம். இந்த திராவிடியன் ஸ்டாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவேராவை பற்றி பேசினா தப்புங்கிறான். ஈவேரா பற்றி நம்மளா பேசுகிறோம். சாமி சிதம்பரனார்னு ஈவேராவோட பக்தர். அவர் தமிழர் தலைவர் ஈவேரான்னு புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்கிறார்? 34ஆம் பக்கம் ஊடக நண்பர்கள் முதல் வரி எடுத்து படிங்க. ஏன்னா ஊடகத்தில் இருப்பவர்கள் படிக்கணும். ஜேர்னலிசம் கூட கண்டினியூயிங் ப்ராசஸ். அதில் என்ன போட்டிருக்கு? ஈவேரா தினந்தோறும் விலைமாதர் வீடு புகுந்து வருவார். ஹெச் ராஜா சொன்னதா? இல்லை, சாமி சிதம்பரனார் எழுதியிருக்கிறது. இட் இஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட். கோ அண்ட் ரீடு. அந்த மாதிரியா இடிந்த கூட்டம் ஈவேரா கும்பல், திராவிடியா ஸ்டாக் இந்து மதத்தை இழிவுபடுத்த
பிளவுபடுத்துவதே அவர்களுடைய செயலாக கொண்டு நடந்து வருகிறார்கள். காரணம் என்ன? போன வாரம் ராசாவா எனக்கு பெரிய அவமானமாக இருக்கு, என் பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் படுத்துறாரு. இந்த ராசா என்ன சொல்றாரு? ஒட்டு வைக்கப்படாதான், கயிறு கட்டப்படாதான், இதெல்லாம் சங்கியின் அடையாளம் தான். நான் சொல்றேன், நீ எல்லாம் மங்கியின் அடையாளங்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ராசாலேருந்து திமுக காரர் மங்கிகள் வச்சுப்போம், ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன். ஆனால் நான் கேட்குறேன், அந்த மங்கியை நீங்கள் ஃபுல்லாக போட்டுருந்து முஸ்லீம் திமுகவில் இருக்கிறத வரக்கூடாதுன்னு பேச தைரியம் இருக்கா? துணிச்சல் இருக்கா? சிலுவை போட்டு வரக்கூடாதுன்னு பேச தைரியம் இருக்கா? துணிச்சல் இருக்கா? அதனால் ஒரு விஷயம் உறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஹிந்து விரோத தீய சக்தி. அதனால 26 நேற்றைய முன்தினம் பங்குனி உத்தர தண்ணிக்கு பார்வதி அம்மன் முருகனுக்கு வேல் கொடுத்த தினம் அன்னைக்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி புனரமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த இந்து விரோத தீய சக்தி, சைவம் யாரெல்லாம் விபூதி பூசுகிறோமோ, வைணவம் யாரெல்லாம் திருமணிடுறோமோ அவர்களெல்லாம் இன்னைக்கு உறுதி எடுப்போம், இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் தோற்கடிப்போம். இந்த இந்து விரோத தீய சக்திகளுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு முடிவெடுக்கணும்னு இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஆகவே இந்த தீய சக்திகள் தமிழக அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அந்த ஸ்டாலின் குடும்பம் ஹிந்து விரோத குடும்பம். நீங்கள் ஏன் பொன்முடிய மந்திரி பதவியிலிருந்து எடுக்கலை? இன்னும் ஹிந்து விரோத் ஸ்டாலின், அதனால எடுக்கலைங்கிறேன். ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டும் கேட்டுக்கிறேன். நிதியமைச்சராக வந்து எல்முருகன் சார் இருந்தாங்க. அவங்க இல்லை சார் இப்போ இணையமைச்சராக இருக்காங்களா சார்? அவங்க வந்து ஏற்கனவே தமிழகத்தில் வந்து பாஜகவோட மாநில தலைவராக இருந்தாங்க. அவரை மாநில தலைவராக இருந்துட்டு இணையமைச்சராக எல்முருகனுக்கு பதவி வந்து பாஜக வழங்கியிருக்கீங்க சார். இந்நிலைமையில் வந்து நம்ம அண்ணாமலை சாருக்கு வந்து மாநில தலைவர் நயினார் நாராயணனுக்கு மாற்றப்பட்ட பொழுது அவருக்கு இன்ன வரைக்கும் என்ன பதவி அடுத்து கொடுக்கப்பட இருக்கு சார்? இன்னொன்று வந்துட்டு யார் கேட்க சொன்னது உங்களை? அதுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி யாரு இருந்தார், அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்குன்னு கவலைப்படுறீங்களா சார்? இது எங்களோட கவலை, புரியுதா? இட்ஸ் நாட் யுவர் கன்சர்ன். இந்த திரவிடியா ஸ்டாக்கு, நான் உங்களை வந்து சரியான வார்த்தை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது, வருத்தப்படுறீங்க, அறிவாலய அடிமைகள்னு. அதனால நான் அந்த வார்த்தை சொல்லலை. அறிவாலய ஆர்வலர்களை கேட்குறேன் நான். இட் இஸ் அவர் இன்டர்னல் மேட்டர். பிஜேபியினுடைய விதிகளின்படி ஒரு தலைவருடைய காலகட்டம் 3 ஆண்டுகள், அதுக்கப்புறம் 2வது இருக்கிறன்னா இருக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஏன்னா டாக்டர் சந்திரபோஸ் இருந்தார். நான் 11 மாநில தலைவர்கள் தேர்தல்களிலே நான் பொறுப்பாளராக இருந்து பணியாற்றியவன். டாக்டர் சந்திரபோஸ் 93 தலைவராக வந்தார். 95 திரு கே லக்ஷ்மணன் வந்தார். அப்போ அவருக்கு என்ன கொடுத்தீங்கன்னு நீங்கள் கேட்டீங்களா? அன்னைக்கு கேட்காது, நீங்கள் இன்னைக்கு கேட்குறேன். அதாவது என்ன, ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள என்னவோ பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு கவலை இருக்குது, கொடுக்க வர மாட்டேங்குது, இதனால ராத்திரி பூரா தூங்க முடியல அப்படின்னு எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. இது கட்சி முடிவு. தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து வக்போர்டு சட்டத்தை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தான்னு தகவல். அதான் சொல்றேன், ஹிந்து விரோதி. அவரையும் சொன்னீங்க. அவரையும் இந்த வக்ஃப் சட்டத்தை திருத்த சட்டத்தை எதிர்ப்பவர் அனைவருமே ஹிந்து விரோத தீய சக்திகள். இவர்கள் மாற்று மதத்தின் கைக்கூலிகளாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள். இந்துக்களுடைய சொத்து இருந்தா உங்க முன்னாடி சொல்றாரு இவர். எல்லாம் இருக்கு முத்தரையர் சமுதாயத்துக்கிட்ட. முத்தரையர் சமுதாயத்தின் எதிரிகள் தீய சக்திகள், அதுல விஜயும் இருக்கார். அதனாலதான் எதிர்க்கிறார், இல்லைன்னா எதிர்க்க மாட்டார். இந்த சட்டத்தை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் ஹிந்து விரோத தீய சக்திகள். ஏன்னா பல லட்சக்கணக்கான இந்துக்களின் சொத்துக்கள், பராந்தக சோழன் கட்டின கோவிலில் இருந்து சந்திரசேகர சுவாமி கோவில் எல்லாத்தையும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு அபகரிச்சிருக்காங்க. அதை அபகரித்ததை நிறுத்தி அவரவருக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க சொன்னப்ப சொன்னேன்னா சட்டம் திருத்தியாச்சு,
நாளைக்கு சப் ரிஜிஸ்டார் உங்களுக்குன்னு ரெஸ்டோர் பண்ணலைன்னா சொல்லுங்க, நான் வர்றேங்கிறேன். 26 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதிகளில் என்ன சொல்லியிருக்காங்க, பொறுப்பு தொகை இழக்கும். புரியுதா? ஏன்னா மிகப்பெரிய ப்ரூவன் ஓட்டு பேங்க் 21% ஏடிஎம்கே, 18.5% என்டிஏ. இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும் கணக்கு உங்களுக்கு தெரியும். அதனால மிகப்பெரிய வெற்றி. இன்னும் சில கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வர இருக்கின்றன. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே வந்து டிடிவி தினகரன் இருக்காரு. இதே நிலையில் அதிமுகவோட இப்போ கூட்டணியும் உறுதியாயிருக்கு. அதே நேரத்தில் சசிகலா ஓபிஎஸ் கலட்டி விடப்பட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நேற்று இங்கே வந்து உங்கள்கிட்ட சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் கேட்கணும். ஏன் அமித்ஷாஜியா நீங்கள் சொல்லியிருக்காரு, நீங்கள் ரொம்ப கவலைப்படாது. டோன்ட் கெட் ஒர்க்ட் அப் மோர். ஏன்னா வந்து மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இருக்க சார், கேட்டீங்கல்ல, ரொம்ப கவலைப்படாதீங்க, தூக்கம்லாம் எழுந்துடாதீங்க, டென்ஷன் ஆகுது, உங்கள் கால் நடந்துருக்கு, நானே பார்த்தேன். என்ன அதனால மாண்பு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, பிஜேபி விஷயங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன், அதிமுக விஷயங்களை திரு எடப்பாடியார் கவனித்துக் கொள்வார். அவர் பார்க்கணும். நீங்கள் கவலைப்படாது. தேர்தலுக்கு 13 மாதம் இருக்குது. 13 மாதம் நிம்மதியாக ராத்திரி சாப்பிட்டு கவலைப்பட வேண்டும். சார், திமுக கூட்டணி வந்து 200 தொகுதிகள் வந்து டெபாசிட் இலக்குன்னு சொல்லுவீங்க. அதிமுக பாஜக கூட்டணி வந்து எத்தனை தொகுதிகளில் சார் வெற்றி பெறும்? 200 தொகுதிகளாவது ஜெயிக்கணும்னு அர்த்தம். ஏன்னா அவங்க டெபாசிட் இழப்பாங்கன்னா அங்கே யார் ஜெயிப்பார்? இதுதான் ஜெயிக்கும். சரி சார், அண்ணாமலை சாருடைய இடத்த வந்து இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து நிரப்புறா சார். ஏங்க உங்களுக்கு அவருடைய செயல்பாடுங்கிறது ஒரு மாதிரி இப்போ மக்கள் மத்தியில் இருக்குல்ல சார்? பாருங்க, நான் சொல்றேன், யூ பீப்புள் ஆர் ஆல் இக்னரண்ட்னு சொல்லவா இன்னோசென்ட்னு சொல்லவா எனக்கு தெரியல. ஏன்னா உங்களை நான் சொன்ன பெரிய பெரிய உதாரணங்கள் இருக்கு. அனாவசியமாக டோன்ட் கெட் ஒர்க்ட் அப் டூ மச். காரணம் 89ல் தன்னுடைய ராம ரத யாத்திரையின் மூலமாக 84 தேர்தலில் வெறும் 2 எம்பி இருந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதை 86 உறுப்பினராக நாடு முழுவதும் ரத யாத்திரை மேற்கொண்டு உருவாக்கியது யார்? யார் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கணுங்கிறனால கேட்குறேன். யார்? அத்வானிஜி. சரி, அத்வானிஜி அந்த மாதிரி கொண்டு வந்த பொழுது அடுத்த வருஷமே பிஜேபியின் அகில இந்திய தலைவராக யார் வந்தார்? டாக்டர் முரளி மாத்திரம் நடத்தியிருக்கார். அவர் வேண்டான்னு பிஜேபி வந்து நினைச்சிருச்சா அதை வந்து முரளி மனோகர் ஜோஷியால் நிரப்ப முடியுமா முடியாதா அப்படின்னு அதுக்கு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளால், கட்சி தொண்டர்களால், கொள்கைக்காக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற கட்சி. இந்த கட்சியில் அதனால தான் கான்ஸ்டியூஷன்லேயே வச்சுருக்கோம், ஒரு தலைவர்ங்கிறவர் ஒரு டேர்ம் இல்லை 2 டேர்முக்கு மேலே இருக்க முடியாது, அடுத்தவரை மாற்ற வேண்டும். இது கட்சியின் விதி. அதனால இருக்கிறத ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்க நீங்கள்லாம்? உங்களுக்கு எப்படியாவது பிஜேபிக்குள்ள புளி கொடுப்போமே, அந்த தீய நோக்கம். ஏன்னா நீங்கள் அறிவாலயத்தில் சொல்லி கொடுக்கறதா நீங்கள் வந்து எங்கிட்டே கேட்குறீங்க. காலையில் ஃபோன் பண்ணி என்ன கேள்வி கேட்கலாம் ஹெச் ராஜாங்க அப்படின்னா அறிவாலயத்தில் கேட்டு தான் எங்கிட்டே கேள்வி கேட்குறேன். ஏன்னா கட்சியுடைய விதி. நான் அதுக்கு தான் மிகப்பெரிய உதாரணம் சொல்லியிருக்கேன். 89ல் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்திய பெருந்தலைவர் அத்வானி. ஆனால் அடுத்த ஆண்டே அவருக்கு இருக்க முடியாது கட்சியின் விதிப்படி. அதனால டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி வந்தார். அந்த மாதிரி இப்போ நயினார் நாகேந்திரன் வந்திருக்கார். நயினார் நாகேந்திரன் 25 ஆண்டுகளுக்கு மேலே என்னோட தனிப்பட்ட முறையில் நண்பர். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவர் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தவர், அரசியல் அனுபவம் மிக்கவர். அதனால நிச்சயமாக வந்து பாரதிய ஜனதா கட்சி பெரிய வெற்றிக்கு கொண்டு போவார். சரி, அண்ணாமலைக்கு சும்மா இருப்பாரா? நான் சும்மா இருக்கேன்னா? இல்லை, எல்லாரும் கட்சிக்காக பாடுபடுறோம். இனிமேல் சந்தேகமே வேண்டாம். உங்கள் ஊடக எஜமானவர்களுக்கு சொல்லிடுங்க, ராஜா சொல்லியிருக்கார், நாம் இனிமேல் அண்ணாமலைக்கு பற்றி அவங்க கவலைப்படுவாங்களா, நம்ம ஊடகங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நன்றி. ஜெகதீசன் அவர்களே, மாவட்ட தலைவர், மாநில செயற்குழு உறுப்பினர்,
இந்த கோடை காலம் முழுவதும் நீர்மோர் மற்றும் குளிர் பானங்கள் மக்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு, ஆகவே அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய ஜென்மதினம், அதாவது 1952 தேர்தலில் குறிப்பிடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் ஜவஹர்லால் நேருவே அங்கே போய் அம்பேத்கர் எதிராக ஓட்டு கேட்டார். அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அரசியல் ரீதியாக அமைத்து வைத்திருக்க வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டி செயல்பட்டவர்கள் தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள். இன்னைக்கு ஆனால் நீங்க பார்த்தா அவங்க ஏதோ டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அவரை மதிப்பவர் போல படம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அம்பேத்கரின் எதிரிகள். காரணம் என்ன? முதலாக டாக்டர் B.R. அம்பேத்கர் ஜனசங்கத்தின் ஆதரவோடு தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்ற மேலவைக்கு சென்றார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவரோடு உறுதுணையாக இருந்து செயலாற்றிய ஒரு கட்சி இந்த பிஜேபி ஜனசங்க. ஆகவே விழா இருக்கு, ஏதாவது ஒரு கட்சிக்கு அருகதை இருக்குன்னா அது பிஜேபி. ஏன்னா அன்னைக்கு மாத்திரம் இல்லை, அதற்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகளிலே மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அம்பேத்கர் அவர்கள் இருந்த ஊர், அவர் இங்கு தீட்சை பெற்ற இடம், லண்டனிலே அவர் குடியிருந்த இடம் என்று 5 இடங்கள் புனித தலங்களாக அறிவித்து அங்கு நினைவு மண்டபங்கள் கட்டியது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். அதனால நாம் தொடர்ந்து சித்தாந்த ரீதியாக தேசியத்திற்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்களை மதித்து கௌரவப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, தமிழகத்தில் இன்னும் ஓராண்டிலே தேர்தல் வர இருக்கிறது. தமிழகத்தில் இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கு, இது என்ன ஆட்சி என்று சொன்னால் ஊழல் போதை ஆட்சி தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நாம பார்த்தோம் விக்கிரபாண்டியில 68 உயிர்கள் பலியாயின. எதுக்கு? விஷச்சாராயம். அது என்ன? ஊழல் டாஸ்மாகிலேயே. நீங்க பாத்தீங்கன்னா சிறுதுளி பெருவெள்ளம் குறிப்பு பாருங்கன்னு கேட்பாங்க. கேட்டா எதை பத்தி எழுதணும்னு வாத்தியார் எதிர்பார்க்கிறாரு? சிறு சேமிப்பு பற்றி எழுதும். சிறுக சேர்த்தா சிறுதுளி பெருவெள்ளம். இப்ப பையன் என்ன தெரியுமா எழுதுறான்? டாஸ்மாக்ல குவார்ட்டருக்கு 10 ரூபான்னு வாங்கி 1 வருஷத்துக்கு 10,000 கோடி, 4 வருஷத்துல 40,000 கோடி ஊழல் செஞ்சதிலிருந்து சிறுதுளி பெருவெள்ளம்னு தெரியுதுன்னு எழுதுறான். இப்ப அந்த பையனுக்கு 5க்கு 5 மார்க் போடணுமா வேண்டாமா? போடணும். இல்லைன்னா கோர்ட்டுக்கு போயிடுவான். ஏன்னா ஈடியே இந்த 10 ரூபா சர்க்காருக்கு இதுதான் தீர்ப்பெல்லாம் வழக்கெல்லாம் தொடுத்திருக்கு. நீங்க நான் எழுதினதுக்கு முழு மார்க் போடணும்னு கேட்பாங்க. நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய கெட்டிக்காரங்க இந்த திமுக காரன். விஞ்ஞான ஊழல். ஒரு டாஸ்மாக்லேயே நிறைய மது பிரியர்கள் இருக்காங்க. நான் அவங்களை குடிகாரன் தான் சொன்னேன்னா முத்துச்சாமியை யோசிப்பார். அதனால குடிகாரன்னு சொல்லப்படாது, மது பிரியர்கள். அந்த மது பிரியர் ஒரு குவார்ட்டருக்கு தினம் 10 ரூபாய் செந்தில் பாலாஜி திருடுறானா இல்லையா? ஒரு டாஸ்மாக்ல இன்னும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் திருடி ஒட்டுமொத்தமா சேர்த்து ஆண்டுக்கு 10,000 கோடி, 4 வருஷத்துல 40,000 கோடி கொள்ளையடித்த கொள்ளை அரசாங்கம் இந்த ஸ்டாலினோட திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது மட்டும் இல்லை, பெரியோர்களே தாய்மார்களே, நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அந்த பேக்கை
குழந்தைக்கு தெரியாம அப்பா அம்மா தேடுறது மாதிரியா சூழ்நிலை வந்துருக்கா இல்லையா? நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா அந்த பையக்குள்ள ஏதாவது பொருத்தம் இருக்க மாதிரி எவ்வளவு தூரம் இந்த ஸ்டாலினோட தீய அரசாங்கம் அடுத்த சமுதாயத்தை, அடுத்த தலைமுறையை அழிக்கின்ற ஒரு தீய அரசாங்கம் இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். எங்கு பார்த்தாலும் கஞ்சா. நேருக்கு ஆளுநர் கேட்கிறார், நான் தமிழக அரசாங்கத்தை கேட்கிறேன், நீங்க கஞ்சாவை குடிச்சிருக்கீங்க, யாராவது சிந்தட்டிக் ட்ரக் 1 கிராம் குடிச்சிருக்கியான்னு கேட்கிறார். கேட்கிறவர் யாரு? ஹெச் ராஜா இல்ல, ஆளுநர் கேட்கிறார். குடிக்கல. ஏன்? கடத்துறவன் திமுக காரனா இருக்கான். அவன் என்ன? ஜாஃபர். நீங்க பாத்தீங்கன்னா அவன் 3000 கோடிக்கு கடத்தினான். அதனால அவனுக்கு சென்னையில மாவட்ட அயலாரணிக்கு துணை செயலாளர். இங்க இப்ராஹிம் ஒரு ஆளு ராமநாதபுரத்துல 70 கோடிக்கு கடத்தினான். அதனால அவனுக்கு இங்க மாவட்ட அணி செயலாளர். அதே மாதிரியே நம்ம புதுக்கோட்டை மாவட்ட சுந்தரபாண்டியன், அவன் 7 கோடிக்கு கடத்தினான். அவன் திமுக என்னவா இருக்கான்? விவசாய அணிக்கு மாவட்ட இணை செயலாளர். நான் கேட்கிறேன், நாசமா போக திமுகவை ஒரு அணியே உருவாக்கிட்டாங்க. கோவை கடத்துவோர் அணி. தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறையை நாசப்படுத்த முதலமைச்சர் இந்த ஸ்டாலின். தமிழ் இனத்தின் துரோகி இந்த ஸ்டாலின். அடுத்த தலைமுறையை போதை தலைமுறையா மாற்றுறதுக்காக ஆட்சி நடத்திட்டு இருக்கிறது மு.க. ஸ்டாலின். ஆகவே தமிழகத்தை, தமிழகத்தின் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறியப்பட்டாக வேண்டும். ஏன்னா நீங்க பார்த்தா இங்க நம்ம மாவட்டத்தில் என்னன்னு லா மினிஸ்டர் வந்துட்டாரு. என்ன சொல்லலாம்? சொல்லலாம். என்ன வள்ளுவரே சொல்றாரு, மயிர் நீத்து வாழா. தப்பான வார்த்தை, பொன் முடிங்கிறத நம்ம அப்படி சொல்லலாம். ஆனா அந்த அயோக்கிய பய பொன்முடி நம்ம சைவ மதத்தையும் வைஷ்ணவ மதத்தையும் எப்படி சொல்றான்? இப்படி பட்டம் போட்டு வந்தாங்கன்னா அவன் படிச்சுட்டு செய்வான், இப்படி நாமம் போட்டிருந்தா நின்று செய்வான். ஏன்னா ஒரு மந்திரியாரா மாநகட்ட வேலையா அயோக்கிய பயில மந்திரியா வச்சிருக்கிற முதலமைச்சர் யாருன்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், அந்நிய மதத்தை, இஸ்லாமை, கிறிஸ்தவ மதத்தை யாராவது பேசிட்டான்னா உடனடியா அவங்க போய் சும்மாவா இருக்கு? கேஸ் போடுது, கைது பண்ணுது, குண்டாஸ் போடுது. ஏன்டா கைது பண்ணல? இன்னும் இந்த பொன்முடி ஏன் கைது பண்ணல? காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்த பொன்முடி என்கின்ற அயோக்கியன், இந்து மத விரோதி, அநாகரிகத்தின் உச்சக்கட்டம். இந்த பொன்முடியை கைது பண்ணிருக்க வேண்டாமா? கேஸ் போட்டிருக்க வேண்டாமா? காவல்துறை என்ன பண்ணுது? டிஜிபிக்கு என்ன வேலை? என்ன பண்ற? அந்த மானங்கட்ட பொன்முடிக்கு சல்யூட் அடிக்கிறார். போலீஸ் அடிக்கிறாங்கல்ல, யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான தீய சர்க்கார் இருக்குன்னு. விபூதின்ற ஒத்தத்தரும் திருமண ஒத்தத்தரும் இன்னைக்கு முடிவு. ஜெயசன் அவர்களுக்கு மாநில தலைவர் செல்வம் அவர்கள் ஆதரவிப்பார்கள். மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ராம சேதுபதி அமரார் அவர்களுக்கு சிவலிங்கம் அவர்கள் பதவி கேட்பார்கள். வெற்றி ஜெயசன் அவர்கள் அமரார் அவர்களுக்கு சாதனை உள்ள வாங்கினேன் பக்கத்துல அடிப்பிச்ச மாதிரி நிர்வாகிகள் எல்லாம் வாங்க. அண்ணே சேதனே சேதனே வாங்கண்ணே. அண்ணே சேதனை கையை நீட்டாதீங்க, நீங்க வாங்கண்ணே. சரி சரி
மகளிர் வாங்க, மகளிர் வாங்க. நம்பர் கொடுங்க, நான் போட்டு எனக்கு போட்டோ கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டீங்களா? ஐயா எனக்கு போட்டோ எடுத்து இல்லை போட்டு வரேன்.